பிரெக்னன்சில ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது குழந்தையை சுற்றி இருக்கிற நீர்னா என்ன, அது எவ்வளோ இருந்தா நார்மல் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. குழந்தையை சுற்றி ஒரு நீர் இருக்கும். அது ஒரு ஸ்லைட் எல்லோ கலராவோ இல்ல ஸ்ட்ரா கலராவோ இருக்கும். அது அம்மா கிட்ட இருந்து அவங்க சீரம்ல இருந்து வர்றது கொஞ்சமும், அப்புறம் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த பிரெக்னன்சில குழந்தை கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற யூரினும் கூட அது சேர்ந்ததுதான் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அது எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட லங் வளர்ச்சி, குழந்தையோட கிட்னி வளர்ச்சியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எந்த விதமான பாதிப்பும் வந்துடாம அது ஒரு குஷன் மாதிரி அதை பாதுகாக்கும். ஸோ அதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எவ்வளோ இருந்தா நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 வாரத்துல அது ஒரு 50 ml இருக்கும். 24 வாரத்துல அது ஒரு 500 ml இருக்கும். 36 வாரத்துல அது ஒரு 1 லிட்டர் இருக்கும். டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு 40 வாரத்துல குறைஞ்சு ஒரு 800 ml ஆயிடும். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டர்ல மெஷர் பண்ண மாட்டோம், ஸ்கேன்ல சென்டிமீட்டர் கணக்குல மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒரு 8 to 5 இருக்கு அப்படின்னாவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 5க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்க டாக்டர் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா டெலிவரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு ட்ரஸ்ட் இட் அண்ட் கோ ஃபார் இட். இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.